அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல்வர் கரூர் போகிறத வரவேற்கிறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாரும் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அந்த கூட்டம் நடிகர் விஜயை பார்க்க வந்திருக்கலாம், இல்லை தாவேக்காவுடைய தலைவரை விஜயை பார்க்க வந்திருக்கலாம், இல்லை நாளைய முதல்வராக அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது அவரை பார்க்கறதுக்காக அந்த கூட்டம் கூடியிருக்கலாம். 100% அந்த மக்களுக்காக நின்று நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். அந்த இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு அவரால் அதை செய்ய முடிஞ்சிருக்காரு. அவர் சொல்றாரு இல்லையா, காவல்துறையே என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள், எனக்கு தெரியாது. அந்த சமூகத்தில் அந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவர் இறந்துட்டார், அவங்க அம்மா, அதாவது அந்த குழந்தைகளோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாயிருதுல்ல. நீங்கள் எத்தனை நாள் சொந்தக்கார வீட்டில் வளர்த்துவீங்க? வில்சன் அந்த குழந்தை பேர் நினைக்கிறேன், அவங்க அப்பாவுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி கொடுக்க வச்சாங்க. எதுக்காக கொடுத்தாங்க 1 கோடி ரூபாய்? அவங்க வீட்டு பைப்புக்குள்ள விழுந்த குழந்தைக்கு பொறுப்பு அவங்க அப்பா. அது 10 ரூபாய்க்கு மூடி வாங்கி மூடி இருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். மக்களுடைய பணத்தை சுரண்டி மக்களுடைய அந்த ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி குடிச்சு அதுல மூலமா கொளிச்சிருக்கிறவங்களை பிடிக்கிறதுக்கு ஏன் இந்த காவல்துறை அக்கறை காட்ட மாட்டேங்குதுன்னே தெரியல. ஏன்னா அதிகார பலம் திரைத்துறையினுடைய இன்னும் அதனுடைய அந்த நீச்சி, அந்த அதிகார நீச்சி இன்னும் இருக்கு. மாறுவோம் மாற்றுவோம்ங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக அந்த வீத லீடர்ஸ்னுடைய குறிக்கோளாக வச்சிருக்கிறோம். அதில் என்ன பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில்? மெயின் பிரச்சனை நீங்கள் இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு ஆகட்டும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ராபரி பண்ணுறது, எல்லாத்துடைய மூளையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போதை. அவனுக்கு தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்னா போதை தான். இன்றைக்கி இங்கே காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ஒரு 60 வயசு பாட்டியை வீட்டுக்குள்ளே இருந்தவங்கள அத்துமீறல் ஈடுபட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் விபின் பாஸ்கர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். 10 மாதத்திற்கு பிறகு இன்னைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக, தாவேக்காவினுடைய தலைவராக இருந்து கரூரில் 41 உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்தது. இன்னைக்கு தமிழக முதல்வராக இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் செல்கிறார். இதுல இன்னைக்கு அவர் பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு பணி நியமன ஆணை, அந்த 41 பேர்ல 32 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த காலனி தொழிற்சாலைக்கு ஒரு முக்கியமான அடிக்கல் நாட்டு விழாக்காக செல்கிறார். இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் அங்க செல்லவே கூடாது, சாட்சியங்களை கலைத்து விடுவார் அப்படிங்கிறதுக்காகவே திமுக சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா பேசின ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னாடி வைக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, அவர் சொன்னது, எனக்கு கரூர்ல ஒரு கணக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் தாவேக்காவும் எதிரெதிர் அணியா தங்களுடைய விரோதங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த கரூர் சம்பவத்தையும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியையும்? முதல்வர் கரூர் போறதை வரவேற்கிறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாரும் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அந்த கூட்டம் நடிகர் விஜயை பார்க்க வந்திருக்கலாம், இல்லை தாவேக்காவுடைய தலைவரை விஜயை பார்க்க வந்திருக்கலாம், இல்லை நாளைய முதல்வராக அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது அவரை பார்க்கறதுக்காக அந்த கூட்டம் கூடியிருக்கலாம். அந்த கூட்டத்தில் நெரிசலுக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். ஏன்னா அவங்க சாதாரண பொதுமக்கள், அவங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு விஜய்ங்கிற அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தவங்க. விஜய் இந்த விஷயத்தில் எந்த விதத்துலையும் அதாவது விட்டு கொடுத்துடவே கூடாது. 100% அந்த மக்களுக்காக நின்று நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். அந்த இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு அவரால் அதை செய்ய முடிஞ்சிருக்காது. அவர் சொல்கிறாரு இல்லையா, காவல்துறையே என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள், எனக்கு தெரியாது. அந்த நாடகம் போலீஸே இந்த நாடகத்தை நடத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் தேங்க்ஸ் கூட சொன்னேன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்படின்னா அந்த போலீஸில் யார் அன்னைக்கு அந்த வேலையை பார்த்தா? ஏன்னா இன்னைக்கு அவர் தான் அந்த போலீஸ் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். அதனுடைய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இன்னைக்கு முதல்வர்கிட்ட இருக்குது. அதனால் அவர் நேரடியாகவே போலீஸையே கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஏன்னா அவர் கீழே தானே அந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. கண்டிப்பாக. அதனால் போலீஸை யார் என்ன பண்ணால், யார் உங்களுக்கு ஆர்டர் போட்டால், யார் என்னை இப்படி இந்த நாடகத்துக்கு உங்களை யார் இந்த நாடகத்தை நடத்த சொன்னா அப்படின்னு ஒரு செகண்டில் கேட்டு சொல்லிடலாம். ஒரு விசாரணை ஒரே ஒரு இதில் இவ்வளோ நாள், ஏன்னா 60 நாள் ஆகுது.
கூப்பிட்டு வச்சு பேசி இந்நேரம் இன்னைக்கு போகும்போதே யார் காரணம்னே சொல்லியிருக்கலாம். அது அந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கும். ஓ அந்த சதியை செஞ்சது யாருன்னு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அந்த சதிக்கு பின்னாடி இருந்த பெரும் கும்பலை இன்னைக்கு விஜய் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கலாம். ஆனால் 60 நாள் இருந்தது. அது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறத தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்குடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வச்சிருக்கிறவங்க, அதனுடைய துறையினுடைய அமைச்சராக இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் இருக்கிறார். அதனால் செஞ்சுருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. ஆனால் அந்த மக்களுக்காக அவர் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொன்று வந்து அவர் இதுக்கு பொறுப்பு யாருன்னு கேட்டுகிட்டே இருக்காம அதை வந்து விரைந்து விசாரணை நடத்தி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரணும். ஏன்னா இறந்தது வந்து சாதாரண பொதுமக்கள். அதாவது விஜய் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமையும் இருக்கலாம், இல்லை விஜய் பார்க்கணுன்னே வந்திருக்கலாம். அப்படி ஒரு ஒரு சாதாரண ஒரு தினக்கூலிகளாகிறவங்க, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், அவங்களாம் வந்து விஜய் பார்க்க வந்தவங்க. ஆனா இன்னைக்கு பணி நியமன ஆணை கொடுக்க போகிறார் அப்படிங்கும் பொழுது கூட்டணியில், அதாவது தாவேக்காவினுடைய தோழமையாக இருக்கக்கூடிய கூட்டணிகள், ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, இதுக்கு வந்து அரசு பணி வழங்கக்கூடாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவசர வழக்காக எடுத்து மதுரை கிளை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வந்து வேலை கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை, அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்காக இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வச்சிருக்காங்க. ஆனா இது தாவேக்காக்கு வெற்றியாக இருந்தாலும், ஆனா 1 மாசத்துக்கு மட்டும் தற்காலிகமாக ஒரு பணி அப்படிங்கறத வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதை எப்படி ஏத்துக்கிறது? இதாவதுங்க, இது வந்து 2 கட்சிகளுக்கு இடையில அரசியல் பகைக்காக நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்ப தலைவர் இறந்துட்டார், அவங்க அம்மா, அதாவது அந்த குழந்தைகளோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாயிருதுல்ல. கண்டிப்பாக நீங்கள் எத்தனை நாள் வந்து சொந்தக்கார வீட்டில் வளர்த்துவீங்க? அப்போ அவங்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி பண்ணுவா? அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த அவங்களுடைய அந்த தலைமுறையினுடைய வளர்ச்சிக்கு உதவுறது இந்த அரசாங்கத்துடைய வேலையாக இருக்கணும். வேலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து அந்த பணியிடங்கள் வந்து மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து நம்ம நார்மலாக சொல்ல போனால் எதிர்கட்சிகளாக என்ன சொல்கிறாங்க? இப்போது ஏங்க விஜயை தாங்க பார்க்க வந்தாங்க, விஜயை பார்க்க வந்தாங்க, கூட்டத்தில் இறந்துட்டாங்க, அதுக்கு எப்படிங்க தரலாம் அப்படின்னா, விஜயை பார்க்க வந்தாங்காட்டிக்கு மட்டும் இறக்கலாங்க. எதிர்கட்சி, அதாவது அப்போ இருந்த ஆளுங்கட்சியினுடைய சதியாலையும், விஜய் அவர்கள் சொல்கிற அந்த காரணத்தை சொல்கிறேன், சதியாலையும் காவல்துறையினுடைய சதியாலும் தான் அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணியிடம் கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இப்போ அவர் வாட்டுக்கு வந்து விஜய் வந்திருக்காரு, ஒரு பெரிய மைதானம், அவர் கேட்ட இடம் பெரிய மைதானம், ஒரு 10-20 ஏக்கரா இருக்கு, அங்கே வந்திருக்கிறதே ஒரு 10,000-20,000 பேர் வந்திருந்தாங்கன்னா சௌரியமா நின்றுப்பாங்க. நிச்சயமா. அப்போ அங்கே மரணம் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைல்ல. அவங்க கேட்ட இடத்துக்கு கொடுக்காம ஏன் இவ்வளவு அந்த குறுகலான சாலை ஏன் கொடுத்தாங்கிற அந்த கேள்விக்கு இது வரைக்கும் விடை கிடையாது. அப்போ இது ஏதோ மிகப்பெரிய அளவு சதி இருக்கு. அப்போ இறந்த குடும்பத்துக்கு நம்ம இழப்பீடு கண்டிப்பாக அந்த அரசாங்கம் செஞ்சுதான் ஆகணும். அதை முன்னாடி இருந்த அந்த ஆளுங்கட்சியாக இருந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களா இன்னைக்கு இருந்தால் கூட செஞ்சுதான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு கிருஷ்ணசுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கிராமத்தில் சொல்ற மாதிரி ஊரா மூட்டை நெய்யில் நம்ம வந்து லட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அரசோட கவர்மெண்டோட நெய் எடுத்து நீங்க ஸ்வீட் செஞ்சு ஊரா மூட்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணசுவாமி இப்படியே சொல்லி இருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அப்போ, அதாவது அவர் மாற்றி பேசக்கூடிய ஒரு நபர். இதே வந்து அவரு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் அவர் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கேட்டு அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன சொல்ல. இதுக்கு முன்னாடி திமுக ஏடிஎம்கே அரசாங்கத்தில் இருக்கும்போது கூட 2 பேர் சாத்தாங்குளத்தில் 2 பேர் அப்பாவும் மகனும் காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்ட போது அவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. சார் 2 பேர் இருக்கிறாங்க, காவல்துறையில் 5 பேர் சேர்ந்து அடிச்சிடறாங்க, இறந்துடுறாங்க. எதுக்கு கொடுக்கணும் அரசாங்க வேலை சொல்லுங்க? எதுக்காக கொடுக்கணும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா?
அவங்க குடும்பம் அவங்க 2 பேர்த்த நம்பி இருந்தது, அவங்க இறந்துருக்கிறாங்க, அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதனால கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த அந்த கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கொடுப்பாங்க. இப்போ 10th படித்தவங்களுக்கு கொண்டு போய் கலெக்டர் வேலையாக போட போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 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 பியூன் வேலையோ இல்லை அதுக்கு உண்டான வேலையோ, விஏவோட உதவியாளர் அந்த மாதிரி வேலை தான் கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 18,000 ஒரு 35,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் இருக்கும். இது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இவங்க 2 பேர் இல்லாதப்ப அதை சமாளிக்கக்கூடிய அந்த அந்த இதை கொடுக்கும், அவங்க தைரியத்தை கொடுக்கும், மனதைரியத்தை கொடுக்கும். இதை அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணும், அது தப்பு கிடையாது. கிருஷ்ணசாமி மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஜாதி அரசியல் பண்ணக்கூடியவங்க. அவருக்கு இதில் விளங்குறதுக்கு இது இல்லை. ஏன்னா அவர் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு சொல்கிறதா இருந்தால் அதுதான் உண்மை. இன்னைக்கு திருமாவளவன் ஆகட்டும், வேறு யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும். அவங்களுக்கு இந்த அரசாங்க வேலை கொடுத்தது எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா இன்னைக்கு கரூர் விவகாரத்துக்கு வந்து எல்லாருமே வந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா கரூர்ல என்ன நடந்தது அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவாக காட்டியதே ஊடகங்கள் தான் அப்படிங்கறத வந்து யாருனாலுமே மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு கரூர் நிகழ்ச்சிகளுக்கு ஊடகத்திற்கு, செய்தி ஊடகங்களுக்கு எதுக்குமே அனுமதி கொடுக்காமல் அவர்களை வெளியே நிற்க வைத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்ன காரணத்திற்காக ஊடகங்களை வெளியில நிறுத்திட்டாங்க? இன்னொரு இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியிலேயே ஒரு பையன், அந்த வில்சன்ங்கிற பையன் வந்து அந்த ஆழ்துளை கிணத்துக்குள்ள விழுந்துடுறாரு. சின்ன பையன், குழந்தை பையன். அது எங்கன்னா அவங்க வீட்டுக்கு போரு, வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்த ஒரு இதுல விழுந்துடுறாங்க. அந்த டைம் வந்து ஆயுத பூஜையோ சரஸ்வதி பூஜையோ கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா ஊடகங்களும் அங்கே தான் இருந்தாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம் OPS ஐயா கூட அங்கே போயிருந்தார். அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக எல்லாருமே எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, அந்த குழந்தை வந்து அந்த இதில் ஆழ்துளை குணத்தில் வழியாக விழுந்து இறந்துருது. ரொம்ப போராடுறாங்க. அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே சோகமாக தான் இருந்தது. இத்தனைக்கு அவங்க வீட்டு பைப்புக்குள் விழுந்தது, வெளியில கூட கிடையாது, அரசாங்கத்தோட தவறு கூட கிடையாது. ஆனால் அந்த வில்சன் அந்த குழந்தை பேர் நினைக்கிறேன், அவங்க அப்பாவுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அரசாங்கத்தை வந்து நிர்பந்தப்படுத்தி கொடுக்க வச்சாங்க. எதுக்காக கொடுத்தாங்க 1 கோடி ரூபாய்? அவங்க வீட்டு பைப்புக்குள்ள விழுந்த குழந்தைக்கு இறந்ததுக்கு பொறுப்பு அவங்க அப்பா. அது 10 ரூபாய்க்கு மூடி இருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அப்பாவுக்கோ தண்டனை கொடுக்காம 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு பேசக்கூடிய இவர்களை எங்கே போனாங்க? அன்னைக்கெல்லாம் அவங்க பயங்கர ஒரே இதில் நின்று, ஒரே நேர்கோட்டில் நின்றுக்கிட்டு இதுக்கு கொடுத்தே ஆகணும்னு நின்னாங்க. ஸோ இது வந்து இந்த கட்சி இங்கே ஆட்சியில் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காத கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வர்றது இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ கேட்டீங்க இந்த கேள்வி, அதாவது மீடியாலாம் வந்து வெளியில் நிப்பாட்டியிருக்காங்கன்னு. திரும்பவும் அவர் ஏற்கனவே முதல்வர் அவர்கள் மீடியாவையே இது வரைக்கும் சந்திக்கலை. ஆமாம். அதே மாதிரி மீடியாவை வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா மீடியானால தான் அவங்க இந்த கட்சி ஆட்சிக்கே வந்தது. மீடியாவை எந்த மீடியாவை போட்டாலும் விஜய் அவர்கள் கரூர் செல்கிறார், விஜய் அவர்கள் நெல்லை செல்கிறார், விஜய் அவர்கள் காரைக்குடி செல்கிறார். இதை போட்டுக்கிட்டு லைவாக அவங்க அந்த விஜய் அவருடைய அந்த பிரச்சாரத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தது மீடியா. நீங்கள் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏன் நம்ம மறுக்கிறாங்க இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததை அப்படின்னா, ஏன்னா 10 மீட்டிங்கு, 10க்கு 10 ரூமு, 10 பேர் முடிவு பண்ணி இந்த ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதுதான் யாராலையும் நம்ப முடியல. 10க்கு 10 ரூமில் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரல் பண்ணி 38 லட்சம் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி ரீல்ஸாக போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 10 மீட்டிங் கூட பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும். ஏன்னா நிறையா மீட்டிங் கேன்சலும் பண்ணாங்க. கேன்சலும் பண்ணாங்க. 10 பேர் தான். அதுக்கு மேலே அந்த கட்சியில் நீங்கள் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். 10 பேருக்கு மேலே அந்த கட்சியில் நம்ம தெரிஞ்சு இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் தெரியறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி அந்த கட்சி அவ்வளோதான் ஒரு இதை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் ஒரு மகசூலை பெற்றுட்டாங்க. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, சின்னதாக போட்டாங்கப்பா, சின்ன முதலீடு பெரிய வருமானம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு இது ஆரம்பித்து பெரிய லெவலில் ஆட்சி பிடிச்சாங்க. அவங்களாலே நம்புனாங்களா நம்பலையான்னு தெரில அந்த அளவுக்கு. ஏன்னா தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு விழ வேண்டிய அந்த ஓட்டுகள், மாற்றம் வேண்டும்னு நினைச்ச மக்கள், ஏன்னா விதை போட்டது அவர், அறுவடை பண்ணது விஜய் அவர்கள். இன்றைக்கி அந்த ஆட்சி அவர் நடக்குது. இன்றைக்கி அவர் மீடியாக்களை ஒரு
திரும்பவும் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துக்கிறது மீடியாக்கள். அதுக்குண்டான ஒரு வழிமுறையை அவர் உருவாக்கணும். கண்டிப்பா சார். இன்னைக்கு எல்லாருமே வந்து எங்கப்பா போயிட்டாங்க உதயநிதியினுடைய நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே போலீஸ் வந்து தேடுதல் வேட்டையில தான் இருக்காங்க. ரத்தீஷ் அவர்களாகட்டும், ஆகாஷ் பாஸ்கரன் ஆகட்டும், சபரீசன் வேதமூர்த்தி அவர்களுடைய நண்பர்கள், இவங்க 2 பேரும் உதயநிதியினுடைய நண்பர்கள். ஆனா இன்னைக்கு இதய முரளின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தேடுதல் வேட்டையில் இருக்கிறது போலீஸ் அப்படிங்கும் பொழுது. ஆனா இந்த படத்திற்கு ₹1 கூட வருமானம் இல்லாத ஒருவர் வந்து இன்னைக்கு இந்த படத்தை வந்து 500 கோடி போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு அம்மா வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அந்த செருப்பு எடுத்து அடித்ததெல்லாம் பார்த்தோன்னையும் அப்பவும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் அவர்கள் தலைமறைவாக இருந்தார். அவரை விட இந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு தனிப்படையெல்லாம் அமைச்சாங்க. அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்காக தனிப்படையெல்லாம் அமைச்சு இந்த உலகம் பூரா தேடிருப்பாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் மட்டும்தான் கொடுக்கல. அந்த அளவுக்கு வலை போட்டு தேடினாங்க அந்த பாட்டியை. அதுக்கு காட்டக்கூடிய அக்கறையை இந்த மாதிரி மக்களுடைய பணத்தை சுரண்டி மக்களுடைய அந்த ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி குடிச்சு அதில் மூலமாக கொளிச்சிருக்கிறவங்களை பிடிக்கிறதுக்கு ஏன் இந்த காவல்துறை அக்கறை காட்ட மாட்டேங்குதுன்னே தெரியல. ஏன்னா அதிகார பலம். திரைத்துறையினுடைய இன்னும் அதனுடைய அந்த நீச்சி, அந்த அதிகார நீச்சி இன்னும் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த படம் எடுத்தாங்க இல்லையா, ஜனநாயகன் படம். அதனுடைய தயாரிப்பாளருக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா டெல்லியினுடைய பிரதிநிதி வெங்கடநாராயணன் அவர்களுக்கு டெல்லியினுடைய பிரதிநிதி. அவர் ஏற்கனவே கர்நாடகக்காரங்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க. அந்த தமிழுடைய பூர்வீகமோ கொண்டவரே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு டெல்லியினுடைய பிரதிநிதியாக கொடுத்துருக்காங்க. அப்போது திரையினுடைய அந்த தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் நீட்சியாக தானே இருக்குது. விஜய் அவர்களே திரைத்துறையிலேருந்து வந்தவர் தானே. அதனுடைய அந்த முகம் தானே இன்றைக்கி அவர் முதல்வர் ஆக்கியிருக்கு. அதனால் வந்து இதை வந்து காவல்துறை இன்னும் திமுக அரசாங்கம் தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களான்னு தெரில. மக்களுடைய அரசாங்கம்னு விஜய் அவர்கள் சொல்கிறார். சட்டம் ஒழுங்குல இன்னொன்று எந்த மாற்றமும் கிடையாது. என்ன திமுகவுடைய இருந்ததோ அது இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு திமுக காரர் செஞ்சாங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சி படத்துக்கு தடை விதிக்கலாம் இல்லை சார்? இதே முரளி படத்துக்கு வந்து தடை விதிக்கலாம் இல்லையா? அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பேசுவாங்க. அதுதான் அதாவது வந்து சீரியஸான நடவடிக்கை இருக்கணும். மக்கள் பணத்தை உறிஞ்சி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். இல்ல பராசக்தி படத்துக்கே சுதா குங்குராவுக்கு வந்து பணம் இன்னும் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த அளவுக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து பணம் ஏது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதைத்தான் சொல்றேன். பணம் வந்து மக்களோட படம், அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து தீவிர விசாரணை பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டியது இன்றைக்கும் அதாவது காவல்துறை தான். காவல்துறை ஏன் எடுக்கலை அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் தான் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இன்னும் திமுக காரர்கள் தான் காவல்துறை ஆட்டி வைக்கிறாங்களாங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுனது, ஒரு பெரிய நாடகத்தை போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இன்னும் 60 நாளில் ஏன் அந்த நாடகத்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த நாடகத்தை நடத்துனது யாருன்னு ஏன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல? ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை. அப்போது அந்த காவல்துறை அதுவே அப்படி செயல்படுதுன்னா உங்களை பார்க்க வந்த ஒரு 41 பேர் உயிரை காவு வாங்கினவனே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் இவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அப்படின்னா விஜயனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? விஜய் ஏன்னா கரூர் போகக்கூடாதுன்னு தான் திமுக இப்போ வரைக்குமே இது பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு அவர் போயிட்டாரு. தற்காலிக வேலையை தான் கொடுக்கணும்னு கோர்ட்டும் வந்து சொல்லிடுச்சு. இது வந்து திமுகவுக்கு சாதகம் தானே? சாதகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய முதல் தோல்வியே உச்சநீதிமன்றத்தில் வந்துருச்சு, கொட்டு வச்சுட்டாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கரூர்ல போனா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அரசியல் போடல, அரசியல் மேடையாக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல் கேள்வியே எஃப்ஐஆர் போடாத ஒரு நபர் மேல எப்படி நீங்க சொல்லுவீங்க? நிச்சயமா ஏன் இது முதல் கேள்வியே வருது இல்ல. அதாவது திமுக அரசாங்கம் விஜய் தான் காரணம்னா விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல? அவருடைய பெயரே அதுல இல்ல. அப்போ எஃப்ஐஆரே இல்லாத ஒரு நபர் இந்தியாவில் எங்க வேணா போகலாம். ஜனநாயக நாடு தானே. ஜனநாயக நாட்டில் எங்க வேணா போக முடியும். அப்படி இருக்கும்போது
கரூர் போடுறது என்ன பிரச்சனை? ஏன்னா அவர் படம் ஜனநாயகம் தான் ரிலீஸ் ஆகல, ஆனால் ஜனநாயக நாடு தானே இன்னைக்கு. அதனால அவர் வந்து போடுறது எந்த தவறும் கிடையாது. ஆனால் அவர் நீங்கள் கேட்டீங்க அவர் எந்த மாதிரியான நடவடிக்கை, கண்டிப்பாக அவர் வந்து அந்த 41 குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும். அவர் இன்னைக்கு அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். செய்வாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. வீத லீடர்ஸ் அப்படிங்கிற கூடிய அமைப்பு இன்னைக்கு வந்து உலகமெங்கும் வந்து சுற்றிட்டு இருக்குன்னே நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய அந்த போதை இல்லா உலகம், தமிழகம், இந்தியா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கையில் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அதனுடைய நிறுவனர் அண்ணாமலை அவர்கள் வந்து பொள்ளாச்சியில நாளைக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடுகளோட ஒரு மாநாடு நடக்க இருக்கு. இது என்ன மாதிரியான மாநாடாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அரசியலுக்கான மாநாடாக இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகரக்குண்டான அறிகுறி இருக்கு. ஏன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொள்ளாச்சியில் தான் முதல் மாநாடு, வீத லீடர்ஸ் அமைப்பு ஆரம்பித்து முதல் மாநில மாநாடு. அப்போ அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேராவது வருவாங்கன்னு கணிச்சிருக்கிறோம். அது குடும்பத்தோடு வருவாங்க. நீங்கள் கொங்கு பெல்ட்டில் வேறு நடக்குது, அது கண்டிப்பாக பெரிய அலை இருக்கும். இது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் ஆரம்பித்தோடனையும் ஒரு மீறி போனால் ஒரு 4-5 மணி நேரத்தில் 10 லட்சத்தை கிராஸ் பண்ணும்போது மீடியாக்கள் ஒரு வாரமாக அண்ணாமலை அவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் வந்து ஒவ்வொன்றா செய்யணும்னு நினைக்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு வந்துங்க நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, மாறுவோம் மாற்றுவோங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக அந்த வீத லீடர்ஸ்னுடைய குறிக்கோளாக வச்சுருக்கிறோம். அதில் என்ன பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில்? மெயின் பிரச்சனை நீங்கள் இன்றைக்கி வந்து பாலியல் வன்புணர்வு ஆகட்டும், கொலை கொள்ளை கற்பழிப்பு செயின் ராபரி பண்ணுறது, எல்லாத்துடைய மூளையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போதை. அவனுக்கு தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்னா போதை தான். இன்றைக்கி இங்கே காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ஒரு 60 வயசு பாட்டி வீட்டுக்குள்ளே இருந்தவங்கள அத்துமீறல் ஈடுபட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா போதை தான் மெயின் காரணம். அந்த போதைக்கு வந்து ஒரு சாவுமணி அடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய முதல் குறிக்கோளாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேன்சர் மாதிரி இளைஞர்கள்ட்ட பரவி இருக்குது. புறையோடி போயிருக்கிற இந்த போதை கலாச்சாரத்தை முதல் ஒழிச்சிட்டோம்னா அவங்கள சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது இது வந்து ஒரு 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 செயின் லிங்க் மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது வந்துங்க சப்ளையரை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது அரசாங்கம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் வாங்கக்கூடிய நபர்கள் நுகர்வோரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும், தனி மனிதனும் ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் விற்கிறவனுக்கு என்ன வேலை இருக்க போகுது? அது இருக்காது இல்லையா? அதைத்தான் அவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் அந்த மீட்டிங். இப்போ நீங்கள் போதைப் பொருளை வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கணும் அப்படின்னா வாங்கக்கூடிய ஆட்கள் குறையணும். இப்போ நீங்கள் கொரோனா டைமில் ஒரு 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 வருஷத்துக்கு பக்கம் லாக்டவுன் இருக்கும்போது யாருமே போதையில் இல்லையே. ஆமாம், போதையில் இல்லை. ஏன்னா வாங்கக்கூடிய ஆள் கிடையாது, விற்கக்கூடிய ஆளும் கிடையாது. அதனால் அதைத்தான் அவர் ரொம்ப திடமாக நம்புகிறார். முதல் நம்மகிட்ட இருந்து அந்த மாற்றத்தை உருவாக்கணும், இந்த போதையிலேருந்து இந்த இளைஞர்களை வெளியே கொண்டு வரணும். அதனால் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நோக்கம், கண்டிப்பாக வெற்றி அடையும். 1 லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க. இது பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி விஜய் பேசும்போது இன்றைக்கி எல்லா டிவிகளும் எல்லா மீடியாக்களும், நீங்கள் மீடியாவில் உள்ளே நீங்கள் பாருங்கள், எல்லா மீடியாவுமே இருப்பாங்க இன்றைக்கி. ஏன்னா ஏன்னா எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் திடமாக நம்புறாரு தமிழ்நாட்டை மாற்ற முடியும். ஏன்னா மக்கள் ரொம்ப அன்பானவர்கள், பண்பானவர்கள். அதனால இங்கிருந்து மாற்றத்தை உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறார். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், ஆனா தமிழகத்தினுடைய மாநில தலைவராக, பாஜக தமிழக மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் பொழுது அவருக்கு இருந்த ஒரு பிரியாரிட்டி அப்படிங்கிறதும், அவர் வந்து ஒரு செலிபிரிட்டியாகவே பார்க்கப்பட்டார். ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து எங்க போனாலுமே, இப்போ அமெரிக்காவில் நடந்தது அப்படிங்கிறது கூட ஒரு சாதாரண ஒரு செய்தியாக தான், ஒரு சின்ன குறுஞ்செய்தியாக தான் வருது. அப்படின்னா பாஜகவில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு கொடுத்த வந்து அந்த ஒரு பரபரப்பான ஹெட்லைன் நியூஸ் வந்து இன்னைக்கு வீத லீடர்ஸ்க்கு இல்ல அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுது இல்லையா? அப்புறம் எப்படி வந்து மாறுவோம் மாற்றுவோங்கிறது யார் சொன்னா அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கல. நீங்க அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இந்த அரசாங்கத்தை பத்தி நிறைய கேள்வி கேட்கும்போது கூட அவர் சொல்லிட்டார், இந்த அரசாங்கம் இன்னைக்கு தான் வந்திருக்கு, அதுல 7 சும்மா சாதாரண எளிய மக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க, எம்எல்ஏ ஆகிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதான் படித்தவருக்கு உண்டான அழகு.
அவர் அந்த நிறையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இடத்துல வேலை பார்க்கும்போது அவரே ஒரு போலீஸாக ஃபஸ்ட்டு போயிருக்கும்போது என்ன ஏதுன்னே தெரியாதுல்ல. எஃப்ஐஆர் என்ன, எஃப்ஐஆர் நம்பர் என்ன வழக்குக்கு என்ன குற்ற எண் போடணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கு இந்த அரசாங்கமும். நம்மளே ஒரு நிறுவனத்துக்கு போனோடனே உடனே உட்காந்தோடனேயும் உடனே ஒரே நாளில் ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடுவோமா? பண்ண மாட்டோம். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு வாரமாவது ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி வந்திருக்க இந்த அரசாங்கம் புது ஏழை எளிய பின்னணி கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்ன மாதிரி ஃபைலு, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிற டைம் ஆகும். அதனால் அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுப்போம், கண்டிப்பாக கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் அந்த மாநாட்டில் மீடியாக்கள்லாம் பாருங்கள், நான் சொல்கிறேன், சண்டே அன்னைக்கு அந்த மீடியா சாயந்தரம் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த அண்ணாமலை அவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி டிஆர்பி ரேட்டிங் ஏறணும் அப்படின்னா, மீடியாவுடைய ஏறணும் அப்படின்னா அது ஒரே ஒரு நபர் தான் தமிழ்நாட்டில், அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான். பாஜகவில் இருக்கும் கிடையாது, கிடையாது. அவர் ரிசைன் பண்றேன்னு சொன்ன அன்னைக்கு நீங்க என்ன நடந்து தெரியும். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரில் இருக்கிற எல்லா சேனலும் அவரை பற்றி தான் பேசுனாங்க. அவர் நின்னா, அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நின்னா நடந்தா உட்கார்ந்தா எல்லாமே நியூஸ் தான் வருது. அவர் ஒன்றும் பேச ஆரம்பிக்கல. இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காரு. இப்போ கூட சுட்டி காட்டியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெடிக்கல் காலேஜில் 650 சீட் நம்மளுக்கு கிடையாது. நாங்கள் இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் ஒத்துருக்காரு. ஆமாங்க, அது கோர்ட்டுக்கு போறதா சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வரவேற்பு கொடுத்துருக்காரு. ஆமாங்க, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது பார்த்துட்டு செய்யறாங்கல்ல. நீங்க அவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவர் நிழல் முதல்வர் மாதிரி இருந்து ஒவ்வொன்றையும் சொல்றாரு, இந்த மாதிரி நடக்குதுங்கிறார். உடனே அவங்க எடுக்கிறாங்க ஆக்ஷன். வரவேற்கிறோம். தவறை சுட்டி காமிச்சா, தவறை திருத்திக்கிட்டாங்கன்னா வரவேற்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் அதை கூட சொன்னாங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை போட்டோன்னே இன்னைக்கு பேசுறாங்க. அவர் பேச ஆரம்பிச்சிட்டா இந்த அரசியல் களம் சூடு பிடிக்கும். அடுத்தது தாவேகா வெஸ் அண்ணாமலை, அதாவது விஜய் வெஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் இருக்கும். எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க கண்டிப்பாக போதை பழக்கத்தை கைவிட்டவர்களாக தான் இருப்பாங்க. போதை பழக்கத்தை பயன்படுத்தாதவர்களாக இருப்பாங்க. பயன்படுத்தியிருந்தாங்கன்னா கைவிட்டவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற கூட்டத்துக்கு போகிற மாதிரி கோட்டரை கொடுத்தா கூட்டிகிட்டு வர கூட்டம் கிடையாது, பிரியாணி கொடுத்து வர கூட்டம் கிடையாது. இது தன்னெழுச்சியாக தலைவர் அண்ணாமலைக்காக வரக்கூடிய கூட்டம். கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டை உருவாக்கி ஆகணும்னு வரக்கூடிய இளைஞர் கூட்டம். நீங்கள் மற்ற இதிலலாம் ஜென்எக்ஸ் இன்னைக்கு மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய கூட்டமெல்லாம் எப்படி இருக்குது? வரும்போதே போதையில் வராங்க. அந்த மாற்றத்தை உருவாகணும்னு நினைக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள். கண்டிப்பாக நடக்கும்.